வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி idioms இன் தமிழ். ஃபேமிலி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கணவனுக்கு விட்டு கொடுத்து போகிற மனைவியும் மனைவிக்கு விட்டு கொடுத்து போகிற கணவனும், என்னதான் நம்மளை திட்டினாலும் நம்முடைய அப்பா அம்மா எப்பவுமே நல்லதை தான் செய்வாங்க என்று விட்டு கொடுத்து போகிற பிள்ளைகளும் இருக்காங்க. இந்த மாதிரியான குடும்பத்தை பார்த்து ஊரே பொறாமைப்படும். எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை வந்து தான் போகும். அப்பா அம்மாவுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்ததுன்னா உடனே பையனும், அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்ததுன்னா உடனே பொண்ணும், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்ததுன்னா உடனே அப்பாவும் முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. அந்த மாதிரியான குடும்ப உறுப்பினர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இடியாமை பார்க்க போகிறோம். இடியாமை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஒரு நான் லிட்டரல் மீனிங்கை கொடுக்கும் என்று, அதாவது மறைமுகமான அர்த்தத்தை கொடுக்கும். அதுதான் இடியாம் என்று. சரி, இந்த இடியாமை பார்க்கலாம். எ ஃபேமிலி மேன், ஒரு குடும்ப தலைவரை பற்றியது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எ மேன் who likes to spend a lot of time with his wife and children. மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட விரும்புபவர். பொதுவாகவே ஒரு குடும்ப தலைவர் அவருடைய ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைரெக்டாக வீட்டுக்கு தான் வருவார். வீட்டுக்கு வந்து குழந்தைங்களோட சிரித்து சந்தோஷமாக பேசி அவருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரியான மனிதரை தான் எ ஃபேமிலி மேன் என்று சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுடன் பார்க்கலாம். ஜான் கோஸ் ஹோம் எவ்ரி நைட் ஆஃப்டர் ஒர்க் அண்ட் லைக்ஸ் டு ஸ்பெண்ட் டைம் அவே from his wife and children. He is a real family man. இதற்கு தமிழில் என்ன அர்த்தம்னா, ஜான் ஒவ்வொரு இரவும் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்கிறார். அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட விரும்புகிறார். அவர் ஒரு உண்மையான குடும்ப மனிதர். He is a real family man. Be the apple of one's eye. இதுக்கு மீனிங் என்னென்னா, a person that someone loves most. ஒருவர் மிகவும் அதிகமாக நேசிக்கும் நபர். அதாவது ஃபேவரட் பர்சனை நம்ம ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ என்ற இடியாமால சொல்லலாம். இப்போ எனக்கு பையனை ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவான், ரொம்ப டேலண்ட்டாக பேசுவான். அதனால் நான் என்ன சொல்லுவேன், மை சன் இஸ் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ என்று சொல்வேன். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹர் யங்கஸ்ட் சன் இஸ் த ஆப்பிள் ஆஃப் ஹர் ஐஸ். அவளுடைய இளைய மகன் அவள் கண்களின் மணி. அதாவது அவளுடைய ஃபேவரட் பர்சன் அவங்களுடைய சின்ன பையன். இந்த ஃபேமிலி வே, இது ஒரு இடியாம். இதுக்கு மீனிங் என்னென்னா, டு பி ப்ரெக்னண்ட், அதாவது தமிழில் கர்ப்பமாக இருப்பது என்று பொருள். ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாள் என்றால் ஷீ இஸ் இன் த ஃபேமிலி வே என்று சொல்ல வேண்டும். காமனாக நம்ம சொல்கிறது ஷீ இஸ் ப்ரெக்னண்ட். இடியாம் ஆட் பண்ணி சொல்லணும்னா ஷீ இஸ் இன் த ஃபேமிலி வே. For example, Mary is in the family way again. மேரி மீண்டும் கர்ப்பமாக இருக்கிறாள். அடுத்தது, be one's own flesh and blood. இதுக்கு மீனிங் என்னென்னா, to be someone's relative. ஒருவரின் உறவினராக இருப்பது. ஒருத்தர் உங்களுடைய ரிலேட்டிவ் என்று சொன்னால் இந்த மாதிரி பி ஒன்ஸ் ஓன் ஃப்ளஷ் அண்ட் பிளட் என்ற இடியாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
I could not send her away. She is my own flesh and blood. என்னால் அவளை அனுப்ப முடியவில்லை. அவள் என் உறவினர். இதில் she is my own flesh and bloodன்னு வருது இல்லையா? ஆனால் நம்ம காமனாக எப்படி சொல்லுவோம்? she is my relative என்று சொல்லுவோம். அதுக்கு பதிலாக she is my own flesh and blood என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது be the spitting image of someone. இதுக்கு என்ன அர்த்தம்னா to look very much the same as someone else. வேறொருவரை போலவே தோற்றம் அளிப்பது என்று தமிழில் அர்த்தம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணு அவளுடைய அம்மா மாதிரியே இருக்கிறா என்றால் she is the spitting image of her mother என்று சொல்லணும். இந்த இடியாம் இருக்கு இல்லையா, be the spitting image of someone, இதுக்கு இன்னொரு இடியாம் கூட சேமாக இருக்கும், a chip of the old block. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், he is the spitting image of his father. அவனுடைய தந்தையைப் போலவே இருக்கிறான். அடுத்து be the black sheep or be the black sheep of the family. இதுக்கு மீனிங் என்னன்னா someone who brings shame to their family. தங்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தும் ஒருவர், அவங்கள தான் be the black sheep என்று சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒயிட் ஷீப்பை பார்த்துருப்பீங்க, ஆனால் பிளாக் ஷீப்பை பார்த்துருப்பீங்களா? எல்லாமே ஒயிட் ஷீப்பாக இருக்கும்போது நடுவில் ஒன்று மட்டும் பிளாக் ஷீப்பாக இருக்குதுன்னா அந்த ஒன்று அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று நான் லிட்டரல் மீனிங்கில் அமைஞ்சிருக்கு. இடியாமே இப்படி தான் நான் லிட்டரல் மீனிங்கில் அமைஞ்சிருக்கோம், நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ராக்கி வாஸ் த பிளாக் ஷீப் ஆர் ராக்கி வாஸ் த பிளாக் ஷீப் ஆஃப் த ஃபேமிலி. He ran away at 16 and became an actor. ராக்கி 16 வயசில் ஓடி போயிட்டார். அவர் ஒரு பிளாக் ஷிப்பாக இருந்தார், குடும்பத்துக்கு அவமானப்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்தார். இப்போ அவர் ஆக்டராக இருக்கார். ரன் இன் த ஃபேமிலி, இது ஒரு இடியம். If a disease, quality, ability, etc. runs in the family, many members of the family have it. குடும்பத்தில் ஒரு நோய், குணம், திறன் போன்றவை இருந்தால் குடும்பத்தில் பல உறுப்பினர்களுக்கும் அது இருக்கும். அதாவது ஒரு குடும்பத்தில் நோயோ திறனோ அல்லது குணமோ ஒரே மாதிரியே இருந்ததுன்னா இந்த மாதிரி இடியாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரன் இன் த ஃபேமிலி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, என்னுடைய தாத்தாவுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, அப்பாவுக்கும் ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இப்போ எனக்கும் ஹார்ட் டிசீஸ் இருக்குது என்று சொன்னால் ஹார்ட் டிசீஸ் ரன்ஸ் இன் த ஃபேமிலி என்று சொல்லலாம். இல்லைனா ஹார்ட் டிசீஸ் ரன்ஸ் இன் மை ஃபேமிலி என்று சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மியூசிக்கல் டேலண்ட் ரன்ஸ் இன் த ஃபேமிலி. இசைத்திறமை குடும்பத்தில் இறங்குகிறது, அதாவது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த மியூசிக்கல் டேலண்ட் இருக்குது என்று அர்த்தம். டு ஃபாலோ இன் சம்மன்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ், இதுக்கு மீனிங் என்னென்னா டு டூ த சேம் ஜாப் ஆர் த சேம் திங் இன் யுவர் லைஃப் ஆஸ் சம்மன் எல்ஸ், எஸ்பெஷலி எ மெம்பர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. நீங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் செய்வதைப் போலவே நீங்களும் செய்தல். இப்போது அப்பா லாயராக இருக்காருன்னா பையனும் லாயராக இருக்கிற ஜாபை செய்கிறான். அப்பா என்ன பண்ணுவாரோ அதே மாதிரியே பையனும் செய்கிறான். அதுக்கு தான் இந்த மாதிரி இடியாம் யூஸ் பண்ணுறது. உதாரணத்தோடு பார்க்கலாம். He followed in his father's footsteps and went into the army. அவர் தனது தந்தையின் பணியை போலவே இராணுவத்தில் சேர்ந்தார். அதாவது அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, ஆர்மியில் வேலை பார்க்குறாருன்னா பையனும் அதே மாதிரியே இராணுவத்தில் இறங்கினான். Thank you very much for watching this video. If you like this video, please like, share and subscribe.